ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு எப்படி ரவா பாயசம் செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்ருங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரி, ஒரு 5-6 திராட்சை எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே நெய்யில் அதே பேனில் ஒரு கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரவா சேர்த்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாலாம் ரோஸ்ட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சேமியா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். ஒரு கப் பால் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதி வரட்டும். இப்போ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இது தண்ணி இந்த பால்லையே அந்த ரவாவும் சேமியாவும் நல்லா வெந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா கீழே அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா முந்திரி திராட்சை எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போவே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஏலக்காவை நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ ரவா அந்த சேமியா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.